அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது டயபெட்டிக் சுகர். சுகர் இன்னைக்கு பரவலா நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவசர ஆத்திரம், கோபம், டென்ஷன் இருக்கக்கூடாது. முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு கட்டுப்பாடு, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா போதும். சப்போஸ் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கண் பார்வை பாதிப்பு, கால்ல ரத்த ஓட்டம் பாதிப்பு, கால் மரத்து போகுதல், புண்கள் வந்தா ஆறாது போகும். அதனால கால் விரல் எடுக்கிறது, கால் எடுக்கிறது, இந்த மாதிரி உபாதைகள். அது மாத்திரம் இல்லை, குழந்தையின்மைக்கு, ஆண்மை குறைவுக்கு சுகர் ஒரு முக்கிய காரணம். சுகர் கண்ட்ரோல்ல இல்லைன்னா எல்லா நோய்களையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நமக்கு நெயில் கட் பண்ணோம், கொஞ்சம் ஒரு துளி, ஒரே துளி தான், ஒரு பின் ட்ராப் எக்ஸ்ட்ரா, ஒரு பின் குத்துனா என்ன அந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கட் ஆயிட்டு இருக்கும். அந்த புண்ணு மாத கணக்கில் ஆறாது, அப்படி அது பெருசாக்கும். சின்ன உதாரணம். அப்போ நம்ம கவனமாக இல்லைன்னா இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்கள் பாதிப்பு, ஹார்ட்டு பாதிப்பு, ஸ்கின் பாதிப்பு, புரியுதுங்களா? இன்ஃபெர்டிலிட்டிக்கு பிரச்சனை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். டயபெட்டிக் ஒரு காரணம், குழந்தையின்மைக்கு சுகர் ஒரு ப்ராப்ளம், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம், பிபி, ஹார்ட் தொந்தரவு எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கோ. ஒரு நோயே தாங்க முடியாது, பல நோய்கள் ஒரு மனிதனை பக்கம் பக்கமா தாக்குனா அந்த உடல் என்ன ஆகும்? ஏன் இது பாதிப்பு ஆகுதுன்றதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். சுகர் இருக்கிற கலந்த ரத்தம் தான் தலை முதல் கால் வர போதும். அப்போ முடிக்கொட்டம், கண் பார்வை பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, எல்லாம் உடல் முழுவதும் எந்தெந்த உறுப்புக்கு போதோ எல்லா உறுப்பும் பாதிக்கிறதுக்கு சுகர் ஒரு முக்கிய காரணம். அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா நீங்க எத்தனை ஆண்டுகள்னாலும் மற்ற துணை நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். அதனால சுகர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, சுகர் தான், இதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சாக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, வரதுக்கு முன்னாடியே டெய்லி ஒரு சுண்டல், ஏதாவது ஒரு சுண்டல், நல்ல காய்கறி கீரை, நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகள், டெய்லி வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது காலையில வெறும் வயிற்றுல, ஒரு நாளைக்கு வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய் 4 எடுத்து சாப்பிடுங்க. இல்லையா ஒரு 4 வெண்டைக்காய் கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் நைட்டு ஊற வைங்க. ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி குடிச்சிருங்க, அப்புறம் வெண்டைக்காய் சாப்பிடுங்க, வெந்தயம் சாப்பிடுங்க. காலையில வெறும் பழம் மாத்திர உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. அதிக இனிப்புள்ள பழம் வேண்டாம். மா, பலா, சப்போட்டா, சீதாப்பழம் வேண்டாம். மீதி பழம், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி, அன்னாச்சி, கொய்யா, அத்திப்பழம், பேரிக்காய், நாவல் பழம் சீசன்ல நாவல் பழம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிறு, வெள்ளரிக்காய், பச்சை கேரட்டு எல்லாம் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு சூப்பு, காய்கறி கீரை, வாழைத்தண்டு, காளான் எல்லாம் போட்டு பிரச்சனை இல்லை. முட்டை சாப்பிடலாம், நான்வெஜ்ஜு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்துங்க, அதில் 1 கப்பு சாதம்னா 3 கப்பு காய்கறிகள் அப்படி எடுங்க. அதே போல் டெய்லி ஏதாவது கஷாயம் போட்டு குடிங்க. இப்போ உதாரணத்துக்கு இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த ஸ்டார் நஸ்ன்னு இருக்குல்ல, அது எல்லாம் போட்டு ஒரு 2 கொய்யாயில, மாயில, ஆவாரம்பு, அருகம்புல், என்னென்ன உங்கள் வீட்டை சுற்றி இருக்கோ நான் சொன்னதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் வச்சு ஒரு டீ மாதிரி குடிக்க, பிரச்சனையே இல்லை. துளசி போடுங்க, கற்பூரவள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கீழே நல்லி செடி, குப்பைமணி, இந்த 2 இலை, நித்திய கல்யாணி 2 இலை, எல்லாத்தையும் போடுங்க. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி என்னென்ன முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும், டவுட் இருந்தால் எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.